இப்போ நான் பேசுகிறதுக்கு நேத்தி வரைக்கும், இப்போ செவ்வாய்க்கிழமை பேசுகிறேன்னா நேத்தி வரைக்கும் என்னென்ன அப்டேட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பர்டிகுலர் துப்புரவு பணியாளர் வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண பிறகு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ண பிறகு ஒரு 13 பிளேஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலலாம் நான் பணத்தை போட்டிருக்கேன், இந்த இடத்துலலாம் பொழைச்சிருக்கேன், இந்த இடத்துலலாம் தூக்கி வீசியிருக்கேன், இந்த இடத்துலலாம் எரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு 13 இடத்த மார்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த 13 இடத்த மார்க் பண்ண உடனே இந்த இடத்துல எல்லாமே கமாண்டோஸ், ஓகேங்களா, என்ன பிரச்சனை வேணாலும் லோக்கல் போலீஸை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டோஸ்லாம் உள்ளே இறங்குறாங்க. கமாண்டோஸ் உள்ளே இறங்கி பாதுகாப்பெல்லாம் ரொம்ப பலப்படுத்துகிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் இந்த 13 இடத்த வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் வீக்கு முந்தின வீக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோடனே முதல் இடத்த வந்து தோன்றாங்க, 2வது இடத்த தோன்றாங்க, 3வது இடத்த தோன்றாங்க, 4வது இடத்த தோன்றாங்க, 5th பிளேஸை கூட தோண்டிட்டாங்க. இந்த 6th பிளேஸ், ஏன்னா 5th பிளேஸ் வரைக்கும் தோண்டி வந்து எதுவுமே கிடைக்கலன்னும் போது அந்த ஆப்போனன்ட் டீம் யார் பண்ணாங்கன்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கல, இதுக்கு மேல்பட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது 6th பிளேஸில் தாங்க த பிக்கஸ்ட் பிரேக் த்ரூ கிடைக்குது. Day 3 July 31 இந்த பிரேக் த்ரூ கிடைக்குது. பயங்கரமானுங்க. ஏன்னா அதில் வந்து எலும்புக்கூடுகள், அது மட்டும் பேன் கார்டு, ஆதார் கார்டு, டெபிட் கார்டு, இது எல்லாமே கிடச்சிருக்கு. இதுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கண்டுபிடிச்ச உடனே அதை வந்து ஆய்வுக்கு உட்படுத்துறதுக்காக இமீடியட்டாக கொண்டு போனாங்க. அப்படி இருக்கும்போது டெபிட் கார்டு அங்கே இருக்கிற யாரோ ஒரு லேடி, இது உயிரோடு இருக்கவங்களுக்கு தான் சொல்கிறாங்க. பட் அந்த பேன் கார்டு, அதுக்கப்புறம் அந்த எலும்புக்கூடு, இது எல்லாமே யாருது அப்படின்றது இனிமேல் டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்தால் தான் தெரியும். இது Day 3 பர்டிகுலராக July 31 நடந்த விஷயம்.